ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுப்பலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 22. அதன் பிறகு மகனை பற்றிய கவலைதான் ரவிச்சந்திரனுக்கு. ஆனால் வெளியே எதையும் காட்ட முடியாது. மனைவி, மகன், மகள் கூட ரூமுக்கும் மகள் கூட வெளியாட்களுக்கும் டூருக்கும் வெளியே பல இடங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் கடைகளுக்கும் போக வேண்டி இருக்கும். அவருடைய வருத்தத்தை துளி கூட வெளியே அவர் காட்டினது இல்லை, காட்ட முடியாது. ஆனால் சிவாவை நினைத்து அவர் பெருமைப்பட்ட விஷயமும் உண்டு. படிக்காமல் போனாலும் சோம்பேறியாக ஊர் சுற்றினது இல்லை. அவன் வயிற்றுப்பாட்டுக்கு அவனே சம்பாதித்து அவனே சமைத்து சாப்பிட்டான். தாத்தா கொடுத்த எதையும் அவன் ஏத்துக்கலை. வயல்ல கூலி வேலை செய்தான் நண்பர்களோடு. பிறகு குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தான். இப்போது சொந்தமாக பல ஏக்கர் தோட்டமும் தோப்பும் வயல்களும் அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கி இருக்கிறான். படிக்காவிட்டாலும் இந்த வம்சத்து ரத்தம் அவன் உடம்பில் ஓடுதே. மனசிலும் விரோதம் இல்லாமல் உழைத்து சம்பாதிக்கிறான். அதில் தேவிகாவுக்கும் வசந்திக்கும் மிகுந்த பொறாமை உண்டு. சிவா படிக்க மாட்டேன் என்று சொன்னதும் நண்பர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றி ரவுடி பயலாக போய்விடுவான் என்று அவர்கள் இருவரும் நினைத்திருக்க, அவனோ அப்பா தாத்தா யார் உதவியும் இல்லாமல் தானாக அவன் இந்த அளவு வருவான் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தி என்னவென்றால், என்னதான் அவன் சம்பாதித்தாலும் அவன் நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கம் எல்லாம் ஒரு காட்டான் மாதிரி இருப்பதால் யாரும் அவனுக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். அவனுக்கு நல்ல வசதியான குடும்பத்து பெண் மனைவியா வரமாட்டாள். தன் மகனுக்கு இணையாக அவன் வர முடியாது என்ற தெனாவெட்டு உண்டு. அத்தை மகன் மகளிடம் வசந்தி சொல்லி அவர்களும் அவனை உறவாக நினைப்பதே இல்லை. அபிச்சந்திரன் படிப்பு முடிந்து அப்பாவுடன் தொழிலுக்குள் வந்த பிறகு சிவா மீது அவருக்கு இருக்கும் அன்பை அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு சிவாவை பிடிக்காது என்றாலும் அப்பா தாத்தாவிற்காக அவன் வழிக்கே போக மாட்டான். அந்த சூழ்நிலையும் வந்தது இல்லை. ஆனால் சந்திரலேகா பாட்டி அம்மா இருவரின் கலவை. எனவே சிவாவை கண்ணால் கண்டால் கூட ஆகாது என்பாள். ரவிச்சந்திரன் அம்மாவும் மனைவியும் செய்த பாவச் செயலை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்க, வசந்தி குளித்துவிட்டு வந்தவர், என்னங்க ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்க அவர் பதில் எதுவும் சொல்லலை. எழுந்து குளிச்சுட்டு கிளம்புங்க என்றவர் பட்டு சேலை கட்டினார். வசந்தி ரெடியான பிறகும் ரவிச்சந்திரன் சோஃபாவிலேயே இருக்க, என்னங்க என்று அவருடைய தோள் பற்றி உழுக்க, ரவிச்சந்திரன் அப்படியே சோஃபாவின் ஒருபுறமாக சரிய வசந்தி மிரண்டு போனார். என்னங்க என்னாச்சு என்னங்க என்று அவர் கன்னத்தில் தட்ட, எதுவும் இல்லை. ஐயோ அத்தை ஓடி வாங்களே என்று வசந்தி போட்ட சத்தத்தில் அப்போதுதான் உதயராகாவை பூபதி கூட காரில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு வந்த தாத்தா மருமகளின் சத்தம் கேட்டு மகனின் அறைக்குள் நுழைய, தேவிகாவும் அப்போதுதான் வந்தார். அவர்களை தொடர்ந்து சதானந்தன், உதயகலா, லேகா, அவள் கணவன் அனைவரும் வந்தார்கள். தாத்தா மகனை பார்க்க ஏதோ விபரீதம் என்று புரிய அபியை கூப்பிடுங்க என்றதும் அடுத்த மாடியில் இருந்த அபியின் கதவை தட்ட, அபி அப்போதுதான் குளித்துவிட்டு வர கதவு விடாமல் படபடவென்று தட்டவும், யார் இது இப்படி தட்டுறாங்க என்று வந்து கதவை திறக்க, தங்கையின் முகத்தை பார்த்தவனுக்கு ஏதோ விபரீதம் என்று தோன்ற, அண்ணா சீக்கிரம் வா, அப்பா பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்காரு என்றதும் ஓடிப்போய் கைக்கு கிடைத்த பேண்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு தங்கையை தாண்டி அவன் மாடிப்படியில் தடதடவென்று இறங்கி ஓடி வர, டே அபி ஓடிவா, அப்பாவை தூக்கு என்று தாத்தா பதற, அபிச்சந்திரன் அப்பாவை தூக்கி கொண்டு கீழே வர, தேவிகாவும் வசந்தியும் அழுது கொண்டே வர, அனைவரும் வந்து அவரவர் காரில் ஏறிக்கொண்டார்கள். அபி வேகமாக காரை ஓட்டினான். ஊரில் இருந்த பெரிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக் என்றார். என்னது ஹார்ட் அட்டாக்கா? இப்போ ஏன் திடீர்னு என்று தேவிகாவும் வசந்தியும் புரியாமல் குழம்ப, அட்டாக் என்ன தேதி குறித்து சொல்லிட்டா வரும் என்றான் அபி. அத்தை இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு அபிக்கு கல்யாணம் அத்தை. இப்போ வந்து இவர் இங்கே படுத்துக்கிட்டாரே என்று வசந்தி புலம்ப, அவன் என்ன இன்னைக்கு வேணும்னா வந்து படுத்திருக்கிறான் என்றார் மாமனார் கடுப்புடன். அவருக்கு தான் தெரியுமே மகனுக்கு எப்படி இந்த அட்டாக் வந்ததுன்னு. மனைவியும் தாயும் செய்த கொலையை பற்றி தெரிந்ததால்தான்
அந்த அதிர்ச்சியில் மகனுக்கு அட்டாக் வந்திருக்கு என்று புரிந்து கொண்டார். மகன் பிழைக்க வேண்டுமே என்ற பதற்றம் அவருக்கு. தேவிகாவுக்கும் மகனும் பிழைக்கணும், பேரனுக்கும் கல்யாணம் ஆகணும். வசந்திக்கும் அதே எண்ணம்தான். தேவிகா அங்கே நின்றிருந்த உதயகலாவை பார்க்க அவரோ சுய நினைவே இல்லாத மாதிரி எங்கோ வெறித்து கொண்டு இருக்க சதானந்தன் மனைவியை தேற்றிக் கொண்டு இருந்தார். உதயகலாவின் மனநிலை பற்றி வசந்தி தேவிகா இருவருக்கும் புரிந்தது. ஆனாலும் அவர்களாலும் இப்போதைக்கு என்ன பண்றது என்று புரியலை. கலா, ப்ளீஸ் மனசை தளர விடாத, ஏதாவது செய்யலாம், கண்டிப்பா நம்ம மக கல்யாணம் நடக்கும் என்றார். உங்களுக்கு முழுசா அந்த நம்பிக்கை இருக்கா என்று கலா கண்ணீர் வடிய கேட்க அவரால் பதில் சொல்ல முடியலை. என்ன சொல்வது? மாப்பிள்ளையின் அப்பா உயிருக்கு போராடும் போது நீ வந்து என் மகள் கழுத்தில் தாலியை கட்டு என்று அபியை கூப்பிட முடியுமா? கூப்பிடுவது நியாயமா? கூப்பிட்டாலும் வருவாரா என்ற நிலைதான் சதானந்தனுக்கு. மனைவி பயந்த மாதிரி மகளின் திருமணத்திற்கு தடை வந்துவிட்டது. இந்த தடையை தாண்டி மகளுக்கு திருமணம் நடக்குமா? மற்ற விஷயம் என்றால் இதென்ன பெரிய விஷயம்? இப்ப ரவிச்சந்திரன் குணமாவதுதான் முக்கியம். அப்புறம் ஒரு நாளில் திருமணத்தை நடத்திக்கலாம் என்று சொல்லிவிடுவார். ஆனால் ஜோதிடர் சொன்ன மாதிரியே மகளின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது. இதோ அவள் திருமணத்திற்கு தடையும் வந்துவிட்டது. இன்று மகளின் கழுத்தில் மாங்கல்யம் ஏறலை என்றால் இனி அவளுக்கு திருமணமே நடக்காது என்று ஜோதிடர் சொன்ன மாதிரியே நடந்துவிட்டதே என்ற பயம் இப்போது அவருக்குமே வந்தது. எப்படியாவது அபியை இங்கே இருந்து கூட்டி போய் திருமணத்தை நடத்தி விடணும் என்ற எண்ணம்தான் கணவன் மனைவி இருவருக்கும். இதனால் எங்களை பற்றி தவறாக நினைத்து எங்களை அவர்கள் ஒதுக்கி வைத்தாலும் மகளுக்கு திருமணம் ஆகுமே, அது போதும். எங்களுக்குள் பிரச்சனை மனஸ்தாபம் வந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து கொள்வோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. கலா, நீயே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எப்படி? போய் உன் பெரியம்மா கிட்ட பேசு. மணி இப்போவே 8 ஆச்சு. 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள முகூர்த்தம். எப்படியாவது நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நீ போய் அவங்க கிட்ட பேசு என்றார் சதானந்தன். அதுவரை கலங்கி போய் நின்ற உதயகலா இனியும் சும்மா நின்றால் சரியா வராது என்று தேவிகாவை நெருங்க, அத்தை கலா வர்றா, இப்போ என்ன பண்ண போறீங்க என்று வசந்தி மெல்ல கேட்க, வரட்டும், நீ சும்மா இரு, கல்யாணத்தை பற்றி நான் எப்படி பேசுறது? என் மகன் உசுருக்கு போராடும்போது நான் என்ன பண்ணுறது என்றார் பதைபதைப்புடன். உண்மையில் பேரனின் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கணவனிடம் எப்படி அதை பற்றி பேசுவது என்ற தயக்கம் அவருக்கு. எனவே தான் உதயகலா தன்னை நோக்கி வருவதை உணர்ந்த பிறகும் கண்டுக்காத மாதிரி இருந்தார். ஆனால் கலா துணிந்து விட்டார். என் மகளின் திருமணம்தான் முக்கியம். அதுவே நடக்கலை என்றால் பிறகு இவங்க உறவு எனக்கு எதற்கு என்று தேவிகாவிடம் வந்தவள், பெரியம்மா, மணி இப்போவே 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. முகூர்த்த நேரம் வந்துடும். அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்கட்டும். அதற்குள் நாம் போய் கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாம் என்றாள். என்ன கலா இப்படி பேசுகிற? உயிருக்கு போராடுறது ஏன் மகன். அவனை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு எப்படி மனசு வரும்? பெரியம்மா, நீங்களும் பெரியப்பாவும் இருங்க. நாங்களும் வசந்தியும் அபியை கூட்டி போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வர்றோம் என்றாள். என்னது, நான் இல்லாமல் என் பேரனோட கல்யாணமா என்ற தேவிகா, கலா, உன் மகளோட ராசி தான் என் மகனை இப்படி படுக்க வச்சிருச்சு. நானும் கூட முன்னாடி அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நடந்திருப்பதை பார்த்தால் எனக்கே பயமாகத்தான் இருக்குது. ஆனாலும் உனக்கு கொடுத்த வாக்கை நாங்கள் காப்பாற்றணும். இந்த சூழ்நிலையில் நான் பேசினா உன் பெரியப்பா கத்துவார். அதனால் உன் புருஷனை விட்டு உன் பெரியப்பா கிட்ட பேசச் சொல்லு என்று அவர் நழுவிக்கொண்டார். அதை கேட்ட உதயகலாவிற்கு பயம் பிடித்து கொண்டது. பெரியம்மாதான் பணத்தாசை பிடித்தவர். அவரை வைத்து கல்யாணத்தை நடத்தி விடலாம் என்று இவள் நினைத்திருக்க, பெரியம்மாவே இப்படி பட்டும் படாமல் பேசியது அவருக்கு துக்கத்தை தான் தந்தது. ஆனால் அதற்காக சும்மா இருக்க முடியுமா? எனவே உதயகலா துணிந்து பெரியப்பாவிடமே, பெரியப்பா, முகூர்த்த நேரம் வரப்போகுது. என் மகளோட கல்யாணம் பாதியில் நிற்கக்கூடாது, நின்னா திரும்ப நடக்காதுன்னு சொல்லி இருக்காங்க. ப்ளீஸ் பெரியப்பா, என் மகளோட வாழ்க்கை இன்னைக்கு தொடங்கணும். தாலி மட்டும் கட்டிவிட்டு வந்துடலாம். பிறகு எந்த சடங்கும் வேண்டாம் என்றாள். திருச்சந்திரன் அமைதியாக இருக்க, ப்ளீஸ் பெரியப்பா, ஒரு பொண்ணோட கல்யாணம் மணமேடை வரை வந்து நின்று போனா இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லும்? அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யார் கட்டுவா? கண்டிப்பா அண்ணனுக்கு உடம்பு சரியாகிடும். கல்யாணத்தை நிறுத்தாதீங்க பெரியப்பா என்றாள். உன் மகளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, அது தெரியாம நீ பேசுற என்று தாத்தா நினைக்க,
அபிச்சந்திரனுக்கு சங்கடமாக இருந்தது. கல்யாணத்தை நிறுத்த அவன் நினைக்கலை. அதே சமயம் அப்பா இப்படி உயிருக்கு போராடும் போது எனக்கு கல்யாணம் பண்ணி வையுங்க என்று கேட்க முடியுமா? கேட்டால் நல்லா இருக்குமா என்ற சங்கடமான சூழ்நிலையில் அவன் நின்றான். உதயராகாவிற்கு திருமணமே முடிந்துவிட்டது. பூபதி தகவல் அனுப்பிவிட்டான். பிறகு எதற்கு இந்த பொல்லாப்பு என்று நினைத்த தாத்தா மனைவி மருமகளிடம் திரும்பி அபியை கூட்டி போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் திரும்பி வாங்க என்றார். டாக்டர் எதுவுமே சொல்லலையே, நாங்கள் எப்படி போகிறது என்று தேவிகா கேட்க, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், கல்யாணத்தை முடிச்சுட்டு இங்கே வாங்க, விருந்து நடக்கட்டும், யார் எங்களை என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றார். அதுவும் சரிதான் என்ற தேவிகா, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உடனே மண்டபத்துக்கு போகணும் என்றவர், கலா உதயாவுக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சான்னு கேளு, அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்லு என்றவர் வெளியே நடக்க, அபி தாத்தா அப்பாவை பார்த்துக்குங்க, நான் தாலி கட்டினதும் உடனே வந்துடுறேன் என்றான். பேரனை பார்த்ததும் தாத்தாவிற்கு மனசு வலித்தது. அவனுக்கு திருமணம் நடக்காது என்றுதான் அவருக்கு தெரியுமே. என்னதான் சிவா மேல் அவருக்கு அதிக பாசம் பிரியம் என்றாலும் அபியும் அவரோட பேரன் தானே, அவன் மேலும் அவருக்கு பாசம் உண்டு. பெரிதாக காட்டிக்க மாட்டார். காரணம், அபியின் மேல் பாசம் காட்ட அம்மா அப்பா பாட்டி தங்கை என்று இத்தனை உறவுகள் இருக்காங்க. ஆனால் சிவாவுக்கு என்னை விட்டால் யார் இருக்கா என்ற எண்ணம். அதனால் அபியின் மேல் வெளிப்படையா பாசத்தை அவர் காட்ட மாட்டார். இது அபிக்கும் தெரியும். வருத்தப்பட்டாலும் காட்டிக்க மாட்டான். பேரனின் கைகளை பிடித்து அழுத்திய தாத்தா, என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும், எதற்கும் நாம பொறுப்பு இல்லை, நமக்கு மேலே உள்ள கடவுள்தான் நம்மளை எல்லாம் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடுறோம், எது நடந்தாலும் தைரியமாகவே இரு, இந்த நேரம் நாம் எல்லாரும் மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய நேரம், கவலைப்படாத என்று சொல்ல, தன்னிடம் எப்போதும் இப்படி தனிப்பட்டு பேசாத தாத்தா இன்று இப்படி பேசியதும், அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்குன்னு நான் சங்கடப்படக்கூடாது என்று தாத்தா சொல்லுகிறார் என்றுதான் அவன் நினைத்தான். மற்றவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் தாத்தா சொன்னது வேற என்று இப்போ அவர்களுக்கு தெரியாதே. உதயகலா காரில் ஏறியதும், இப்போ தாங்க எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு, பெரியப்பா இப்படி உடனே சம்பாதிப்பாருன்னு நினைக்கலை, நல்ல வேலை, எந்த சாமி புண்ணியமோ பெரியப்பா மனசுக்குள்ளே புகுந்து இந்த கல்யாணத்தை நடத்த உத்தரவு சொல்லிட்டாரு. என்னதான் அந்த வீட்டில் பெரியம்மா வச்சது தான் சட்டம் என்றாலும் இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அவர்களாலும் ஒரு முடிவை எடுக்க முடியாதே. எப்படியோ என் மகளுக்கு திருமணம் நல்ல விதமாக முடிந்தால் போதும் என்றவர் புன்னகை முகத்துடன் மகளுக்கு ஃபோன் செய்தார். 2-3 முறை ஃபோன் செய்தாலும் அவள் எடுக்கலை. இந்த உதயாவோட பெரிய தொல்லைங்க, தூங்கிட்டா போல, ஃபோனை அவள் எடுக்கலை என்றார். சதானந்தனும் ஃபோனை எடுத்து மகளுக்கு அடிக்க ரிங் போய்கொண்டே இருந்தது, எடுக்கலை. கால் கட்டானது தான் மிச்சம். அவரும் 4-5 முறை ஃபோன் செய்துவிட்டு, மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்ற மாதிரி இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தோம், அதுக்குள்ளே இந்த பொண்ணு வேற இம்சப்படுத்துது என்று சலித்து கொண்டார். மகள் ஏன் ஃபோனை எடுக்கலை என்ற குழப்பம்தான் கலாவிற்கு.